வணக்கம் உறவுகளே, நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். அதுபோல் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும். இன்றைக்கும் பழமை போல ஒரு அருமையான சமையல் காணொலியெல்லாம் உங்களை சந்திக்கிறோம். இன்றைக்கு என்ன சமையல் என்று சொன்னால், இன்னைக்கு சூட மீன் குழம்பு தான் வைக்கப்போம். என்ன சூட மீன் சும்மா அடுக்கி கொண்டு வந்துருக்கிறீங்களா? நிறைய மீன் இருக்கு. இன்றைக்கு சூட மீன்ல ஒரு குழம்பு வைக்க போறோம். என்ன சூட மீன் குழம்பு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவேன் நிறைய பேர். அப்போ இன்றைக்கு சூட மீன் குழம்பு எப்படி வைக்க போறோம்ன்றது தான் இந்த காணொலி. அப்போ காணொலிக்கு சென்று பார்க்கலாம் எப்படி சூட மீன் குழம்பு வைக்கிறோம் என்று. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அப்பவா நாங்க மீனெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். ஏன் வெட்டி எடுக்கிறது காட்டையில என்று சொன்னால் நாங்கள் காட்டை உங்களை சோதிக்க விரும்பல. அதனால நாங்கள் நீட்டா வெட்டி பாருங்க, வடிவா கழுவி வடிவா வெள்ளையா அப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப நாங்க இப்ப நாங்கள் இதை டக்காண்டு வெட்டி எடுத்ததால உங்களுக்கு காட்டேன். டக்கண்டுல எவ்வளவு கஷ்டம் இந்த வட்டி எடுத்த. அப்ப நாங்கள் இப்ப குழம்பு வைப்போம். சரி, குழம்பு வைக்க தேவையான பொருட்களை காட்டிக் கொள்வோம். குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான வளமையான வெங்காயம், உள்ளி, கருவேப்பிலை, மற்ற தக்காளி போட போறோம். தக்காளி 2 பச்சை மிளகாய், தக்காளி தேவையான தேங்காய் பால், முதலாம் பால், 2ஆம் பாலும் எடுத்து வச்சிருக்கோம். அளவா விடுவோம். குழம்பு தேவையான வீட்டு தூள், உப்பு, வதக்கித்தான் காய்ச்ச போறோம். தேங்காய் கூட்டி வச்சில்ல குழம்பு காய்ச்ச போறீங்க. சரி, அப்ப இன்றைக்கு எப்படி வருது கறி என்றதை பாப்போம். நாங்க அடுப்பை மூட்டி கொள்ளுவோம். அடுப்பு நல்லா மூண்டுட்டுது. நாங்க இப்ப சட்டியை வச்சு கொள்ளலாம். சட்டி சூடாகட்டும். நல்லா சட்டி நல்லா சூடாயிட்டு போல. நல்லா சூடாயிட்டு நாங்க இப்ப எண்ணெயை விட்டு கொள்ளுவோம். வெங்காயங்கள் வதங்குறதுக்கு காணுவோம். வெங்காயம் பெருசா தேவையில்லை தான், அளவா விட்டு கொள்ளலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்ப எங்களுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிட்டது. இதே நேரத்துல நாங்கள் வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம். நாங்க அப்படியே வெட்டி வச்ச 2 பச்சை மிளகாயை போட்டுக்கொள்ளுவோம். அதோட உள்ளியையும் போட்டுக்கொள்ளுவோம். அப்படியே 3 மிளகாய் சேர்த்து இதற்கு வதங்க விடும். கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தாப்புல கருவேப்பிலையை போடுவோம். மீன் குழம்பு கூட கூட்டி தான் வைக்கிறது. சூட மீன் குழம்பு தக்காளியும் போட போறோம். வதக்கி வைக்க நல்ல வித்தியாசமா. சூட மீன் பொரிச்சும் குழம்பு வைக்கலாம். சூட மீன் கூட்டியும் குழம்பு வைக்கலாம். கூட்டியும் வைக்கலாம். மற்றது தீக்கலாம். மாங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நிறைய போட்டு சூடா மீனில எது செய்தாலும் சுவைதான். தீயல் வைக்கலாம், மற்ற பொரியல் செய்யலாம், சொதி வைக்கலாம், மற்ற பொரிச்சு குழம்பு வைக்கலாம், இப்படி கூட்டி குழம்பு வைக்கலாம், வதக்கி குழம்பு வைக்கலாம். எத்தனை முறையில வச்சாலும் எல்லாத்துக்கும் ஒரு அவ்வளவு சுவையா இருக்க மாட்டா. அது சூட மீன் குழம்பு. மற்றது கூழுக்கு முக்கியமா சூட மீன் தான் கூட போடணும். கூழுக்கு நிறைய போடணும். நண்டு ஆளுகளும் போடணும். சூட மீன் தான் கூட போடணும். அவ்வளவு டேஸ்ட். என்ன இப்ப சூட மீன் கூட விலைதான். டெய்லி எடுத்து கொள்ள இல்லாது, ஆனால் சுவை கூடின மீன். இப்ப வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் மடங்கி வந்துட்டு கருவேப்பிலையை போட்டுக்கொள்வோம். காத்துக்கு கருவேப்பிலையெல்லாம் பறக்குறான்னு நிக்குது. கொஞ்சம் காத்து கூட பாருங்க, காத்து எப்படி அடிக்குதுன்றது பாருங்கோ. காத்து இன்னைக்கு மலாசுது. கொஞ்சம் பொன்னிறமா வதங்கி வரட்டும். வெங்காயம், வெந்தயங்கள் இதுக்கு தேவை. இதுக்கு வெந்தயங்கள் பெருஞ்சிதாங்க தேவை. மீன் குழம்பு தானே. இப்ப ரால் நண்டா வெந்தயம் போடலாம். கனவை இருக்கு.
அது கட்டாயம் வெந்தயம் கட்டாயம் போடணும், முந்தியும் நிறைய போடணும். இதுக்கும் போட்டிருக்கணும்னா அதுக்கு நிறைய போடணும், நன்று ஆள்கான வேறு. மதங்கள் வதங்கினாதான் இப்ப நல்ல வாசம். இப்ப வாசம் வந்தா பிறகு நாங்க தக்காளியை போடுறோம். எங்களுக்கு வெங்காயம் வதங்கின அளவு காணும், இதே நேரத்துல தக்காளியும் போட்டுக்கொள்ளுவோம். தக்காளியை போட்டு அப்படியே பிதட்டி கொள்ளுவேன். தக்காளி நல்லா இப்ப வதங்கினா சேர்ந்து வேற நல்லா வதங்கி அந்த தக்காளியில் அந்த புளிப்பு தண்ணி சூட மீனோட சேர்ந்து அவியேக்க நல்ல ஒரு சுவையா இருக்கும். இப்ப நாங்கள் சூட மீன் குழம்பு தேவையான உப்பை போட்டுக்கொள்ளுவோம். இப்ப போட்டா பேருந்து நல்லா சுவரி வரும். தக்காளிகளோட எல்லாம் உப்பு சுவரைக்க நல்லா இருக்கும். நல்லா தக்காளி பாருங்க அவிஞ்சு கொண்டு சேர்ந்துட்டு நாங்க இனி பாலை விட்டு கொள்ளுவோம். நாங்க எல்லா பாலையும் கொண்டு அத்தம்பிட போறோம். முதலாம் காணும் இந்த பால் முதலாம் பாலையும் விட்டு கொள்ளுவோம். நாங்க அப்படியே சேர்த்து கலக்கி விடுவோம். நல்லா பால் கொதிச்சு வரட்டும். நாங்க தூள் போடுறதுக்கு கொஞ்சம் மூடி விடுவோம். மூடி விடாம இறங்கி வந்துடும் பால். தூள் போட்டா அப்புறம் நாங்க மூடிக்கொள்ளுவோம். இப்ப பால் இப்ப நல்லா அவிய இப்ப பாத்தீங்கன்னா பால் விட்டு நல்லா கொதிச்சு வந்தது வேற. அப்படி கொதிச்சு வருதுன்னு வேற நாங்க மூடி வச்ச மாட்டா பால் அப்படி எதிரஞ்சு வெளியால ஊட்டுங்க. அது இந்த பாலின் தன்மை ஃபுல்லா வெளியால போகும். நாங்க இனி தூளை போட்டுக்கொள்ளுவோம். இவ்வளோதோளும் எங்களுக்கு காணும் குழம்புக்கு. அப்படியே போட்டு கலக்கி விடுவோம். குழம்பு வாசம் புரிம்பா வருது. இப்பவே தக்காளி போட்டோம். அது இனி மீன் போடையில தானே, இனி கொதிச்சு வந்த அப்புறம் மீன் போட வாசம் வருது. இதே நேரத்துல நாங்க புளியை விட்டுக்கொள்வோம். குழம்புக்கு தேவையான புளி தக்காளி போட்டது புளியும் விட்டது சேர்த்து கலக்கி விடுவோம். ஒரு கொதி வரட்டும். அதோட நாங்கள் மீனா போட்டுக்கொள்வோம். இப்ப வேறங்க நல்லா குழம்பு கொதிச்சு வந்துட்டு வேறங்க. இதே நேரத்துல நாங்க மீனை போட்டுக்கொள்ளுவோம். ஓ நல்லா கொதிச்சுட்டு குழம்பு சும்மா கலகலன்னு கொதிக்குது. சூட மீனை நாங்க போட்டுக்கொள்ளுவோம். மீன் போட இந்த கொதிக்கு டக்கண்டா கொதிச்சது அப்படியே வேறங்க இப்படி அமர்ந்துட்டு அந்த மீன் போட்டதோட. நாங்க அப்படியே இருக்க ஒன்றா கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம். இந்த மீன் டக்கண்டா அவிஞ்சிடும். சூட மீன் ஒரு 10 நிமிஷம் அவியணும். அப்ப மூடி வைக்கலாம் போல ஒரு 10 நிமிஷம்.
நாங்கள் இப்படியே மூடி வைப்போம் 10 நிமிஷத்தால திறந்து பார்ப்போம் நல்லா அவிக்கட்டும் புகைதான் வருது நம்ம காத்து மாறி மாறி சுத்தி சுத்தி அடிக்குது ஆனா இப்ப நல்லா கொதிச்சுட்டு போல எனக்கு என்ன 10 நிமிஷம் ஆகிவிட்டது திறந்து பார்க்கலாமே குழம்பு சும்மா கொதிச்சு தெறிக்குதா வாசமண்டா சும்மா மூக்க துளைக்குது மீன் எல்லாம் அவிஞ்சு சும்மா திரைஞ்சு நீட்டா வடிச்சு வந்துடுதாங்க மீன் அவிஞ்சா அப்படியே தெரியும் வடிச்சு வந்தா தெரியும் மீன் குழம்பு நாங்கள் ரக்கி சாப்பிடுவோம் நீங்க கொதிக்கிற சத்தத்தையே கேப்பீங்க அவ்வளவு கொதிக்குது நல்லா இருக்குங்க உப்பு எல்லாம் பார்த்துக்கலாம் நல்லா இருக்கும் நாங்க ரக்கி கொள்ளுவோம் இந்த மீன் குழம்பு ரெடி ஆயிட்டது நாங்கள் சூட மீன் குழம்பு சமைச்சு எடுத்துட்டோம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பேகி நல்ல ஒரு கலர்ல வந்திருக்கு நாங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் நாங்கள் சூட மீன் குழம்பு மட்டுமல்ல சூட மீன் மற்ற வந்து என்ன சுவாப்பாறை ரெண்டும் செய்து பொரியலும் செய்திருக்கிறோம் அதோட பருப்பு கறி இருக்கு அதோட வந்து தக்காளி பழ சம்பளம் இருக்கு என்ன சம்பா வெங்காயம் தக்காளி பழம் நாங்க சாப்பிடுவோம் பாருங்கோ தக்காளி பழ சம்பல் பொரிச்ச மீன் பருப்பு கறி சூட மீன் குழம்பு சும்மா அந்த மாதிரி இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்க சூடு பறக்குது சூட மீன் எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாம் சேர்த்து போட்டு இன்றைக்கு ஒரு பிடி எல்லோரும் வாங்கும் குழம்பு சூடமே அட்டகாசமா இருக்கு வேற லெவல் நல்லா இருக்கு தக்காளி பழம் எல்லாம் அப்படியே வதக்கி வந்தது நல்லா அவிஞ்சு தக்காளி பழம் சுவையெல்லாம் இறங்கி நல்ல சுவையா இருக்கு பாருங்க சுவா பேர பொரிச்ச மீன் பொரிக்கிறதுக்கு உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு சட்டி போட்டு பொரிச்சது சுவா பேர சூட மீனுக்கு கொஞ்சம் புளிப்பு உண்டன விட்டாதான் சூட மீன் குழம்பு நல்லா இருக்கு அந்த தக்காளி பழம் இது ஓகே ரவலை நீங்களும் இதே முறையில செய்து சாப்பிடுங்க நல்ல மாதிரி தாளிச்சு போட்டு இந்த குழம்பு கொதிச்சு வரைக்கும் மீனை தாளிச்சு குழம்பு கொதிச்சு வரைக்கும் இந்த மீனை போட்டு சமைச்சா செம சூப்பரா இருக்கும் சூடா மீன்னாலே எல்லாரும் விரும்பி சாப்பிடணும் அவ்வளவு சுவை சின்ன மீன் தான் ஆனா சுவைன்னா வேற ரகம் சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் அவ்வளவு ஒரு சுவை மற்றும் ஒரு காணொளியில சந்திக்கலாம் நன்றி பாய் பாய்